ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு கோபம் ஏன் வருகிறது, கோபம் வராத ஆட்கள் உண்டா, இது எல்லாருக்குமே உள்ள கேள்வி. இதை பேசுவது ரொம்ப ஈஸி, ஆனால் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். கோபம் என்பது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தான் வருது. இந்த கோபத்தை வந்துட்டு இது ஒரு வேணுமா வேணாமா அப்படின்னா வேணும், ஆனால் வேணாம். என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, வேணும்னா வேண்டிய நேரத்துக்கு வரக்கூடிய கோபத்துக்கு பேர் அசர்ட்டிவ் ஆங்கர்னு பேர். சரி, இது வந்துட்டு ஒருத்தவங்களை அழிக்குது, ஒருத்தவங்களை உடைச்சி போடுறாங்க. இல்லை சில பேரண்ட்ஸு குழந்தைகளை ஒரு சின்ன தப்பு செஞ்சால் அந்த தப்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்டிக்காமல் அதிக அளவு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. இந்த மாதிரி அது சின்ன, அதாவது பேரண்ட்டாக இருக்கலாம், சொந்தக்காராக இருக்கலாம், இல்லை டீச்சராக இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அது தண்டித்தா அதுக்கு வந்துட்டு அசர்ட்டிவ்னஸ். இது குற்றத்துக்கு அதிகமாக அவங்கள பண்ணோம்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டிவ் ஆங்கர். அவங்கள நம்ம அழிக்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். இன்னும் ஒன்று இருக்குது, அது என்ன பேருன்னா சைலண்ட் ஆங்கர். இதையும் நான் பண்ண மாட்டேன், அதையும் நான் பண்ண மாட்டேன், நான் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்குப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் சைலண்ட் ஆங்கர். இது மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. என்னென்னா, கணவன் மனைவிக்கு இடையே யாராவது ஒருத்தர் ரொம்ப டாக்கட்டிவாக இருக்காங்க, ஒருத்தவங்க சைலண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ சைலண்ட் வந்து நீ என்ன கேட்டாலும் பேசவே பேசாது, உள்ளே போட்டு 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 முழுங்கி தண்ணி குடிச்சிடும், அவ்வளோதான். ஸோ இவங்களுக்கு வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க. இந்த வெளியே கொண்டு வராத ஆட்களுக்கு மற்றவங்க கிட்ட பிரச்சனை இல்லை, அது தன்னைத்தானே சுடும். எது? இந்த கோபம் வந்து தன்னைத்தானே சுடும்ன்றது இந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிற இந்த அமைதியான ஒரு சைலண்ட் கேரக்டருக்கு. ஸோ இப்படி கோபத்தை வச்சுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு குழந்தை ஒரு தப்பு செய்ய போகுதுன்னு சொன்னால் அதை ஒரு தாயோ ஒரு தந்தையை பார்க்குறாங்கன்னா டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு அதை சொல்லிடணும். என்னான்ட்டு, நான் சொல்லிட்டேன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எச்சரிக்கைன்னு கூட சேர்ந்த ஒரு அதிகார துணி, அவ்வளோதான். நீ போன கையை வெட்டிடுவேன், நீ போன உன்னை உடச்சிடுவேன் இப்படின்னா சொல்லும்போது அது ஒரு டிஸ்ட்ரக்டிவில் போடும். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் ஒரு பாசிட்டிவ் வேலையே அது வந்துட்டு நம்ம சரிப்படுத்துறது தான் வந்துட்டு நல்ல விதமான ஒரு ஆங்கர். இதுதான் தேவையான ஒரு ஆங்கர் நம்ம சொல்கிறோம். இந்த ஆங்கர் வருவதுக்கு அக்யூட்டாக இருக்குன்னு சொல்லும், க்ரானிக்காகவும் இருக்கும். என்னன்னு சொன்னால், சிலவங்களுக்கு சின்ன சின்னதாக வரக்கூடிய ஆங்கர் வந்து ஒரு காதலில் வரக்கூடிய ஆங்கர், அது கூட ஒரு அழகுன்னு சொல்லுவாங்க. ஸோனா கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னு, என்ன அன்பாகவே கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த அழகெல்லாம் நமக்கு தேவையான ஒன்று. ஆனால் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் தொடர்ந்து அங்கே பல ஆண்டுகள் வேலை செய்ய முடியாமல் போய் 2 மாதம் வேலை செய்வார், விட்டுருவார், வேறு ஒதுக்கு போவார், 2 மாதம் செய்வார், விட்டுருவார் அப்படின்னாக்கா, அப்போ அந்த கெரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே என்ன ரீசன்னு கேட்பாங்க. ஸோ எங்கேயும் அவரால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு கோபம். இந்த கோபம் வந்து அவங்கள வந்துட்டு சீரழித்து விடுகிறது. அப்போது அந்த கோபத்தினால் வரக்கூடிய இம்பேக்ட் என்னன்னா, சாதாரணமாக சொல்லணும்னா தலைவலி, பிளட் ப்ரெஷர் வந்துட்டு மேலே ஏறுறது, மற்றவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பழக முடியாமல் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளுவது, வேர்த்து போகிறது, ஃபைனலாகவே அவங்களுக்கு ஒரு அமுக்கப்பட்ட டிசீஸ்ன்னு சொல்கிறது 2 மேஜர் அமுக்கப்பட்ட டிசீஸ்ன்றது, ஒன்று ஹார்ட் ப்ராப்ளம், இன்னொன்று தோல் வியாதி. இந்த 2ம் இந்த மாதிரி அதிகமாக கோபப்படுறவங்களுக்கு கூட அது இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கு எதனால் இந்த கோபம் அதிகமாக வருகிறது, ஏன் இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ரீசனை அறிந்து அதற்கு வேண்டிய மருந்துகளை கொடுக்கறது ஹோமியோபதியோட தனி சிறப்பு. மீண்டும் அடுத்த எபிசோடில் காண்போம். நன்றி, வணக்கம்.